ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு கலவர கன்ஃபியூஷனான மூவியை தாங்க பார்க்கலான் இருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்ல கஜினின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? ஐ திங்க் இந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க போலங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், மறக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை உடம்புல டாட்டுவா குத்திக்கிறது, தனக்கு வேண்டப்பட்ட பொண்ணை கொன்னவனை தேடி போறதுன்னு பேஜுக்கு பேஜ் பிட்டு தான். ஆனாங்க அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவுக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா இதை எடுத்தது கிறிஸ்டோபர் நோலன் ஆச்சே, அவரை பத்தி சொல்லவா வேணும். நம்ம எந்த ஒரு படம் பார்த்தாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற ஆர்வத்தோடயே பார்ப்போம்ல. இந்த படத்தை இதுக்கு முன்னால என்ன இதுக்கு முன்னால என்ன இதுக்கு முன்னால என்னன்ற ஆர்வத்தோட ரிவர்ஸ் மோட்லயே பார்க்க போறோம். சோ ஒரு மெமரி லாஸ் பேஷண்டோட மனைவியை யாரோ கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. அது யாருன்றத தாங்கிட்ட இருக்க க்ளூவை வச்சு மெமரி லாஸ் பேஷண்ட் தேடி போக கொலையாளியா தாறு மாறு தக்காளி சோறான ட்விஸ்டோட ரிவீல் பண்றது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம் ரிவர்ஸ் மோட்ல கொஞ்ச நேரம் ஓட்டு வந்துருவோம். ஓட முடியாதவங்க நடந்து கூட வரலாம், நீங்க வந்தா மட்டும் போதும். சோ படத்தை ஓபன் பண்ணா டைட்டில் கார்டு ஓடும் போதே ஒருத்தவனுக்கு தவசம் நடக்குது. போலராய்ட் கேமரால எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அதாங்க கேமரால கிளிக் ஆன உடனே இன்ஸ்டன்டா படம் வரும் பாருங்க. அந்த கேமரால எடுத்த ஒரு போட்டோவை படத்தோட ஹீரோ கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு. போட்டோல ஒருத்தவன் செத்து போய் கிடக்குறான். அதே ஆள் ஹீரோ கண்ணு முன்னாலேயும் இருக்கான். அவனை தான் ஹீரோ போட்டோ எடுத்திருக்காரு. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ரிவர்ஸ்லயே ஓட்டி காட்டுறாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னால ஹீரோ கொல்ல நினைச்ச ஆளோட தலையில துப்பாக்கி வைக்கிறது, அதுக்கு முன்னால அவனை கீழே போட்டு அமுக்கி நீ தாண்டா அதுக்கு காரணம் அப்படின்னு எதையோ சொல்லி மிரட்டுறதுன்னு ஓடுதா. யார் இவன், இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம குழம்புற டைம்ல இங்க சீனை கட் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் ஒன்று ஓடுது. அதுல இருக்கிறதும் ஹீரோ தான் ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்காந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? பார்க்க ஹோட்டல் ரூம் மாதிரியே இருக்கே. ஒருவேளை இதுதான் நம்ம தங்கி இருக்க ரூமோ? எத்தனை நாள் தங்கி இருக்கோன்னு வேற தெரியலையே. பாத்தீங்களா மக்களே, இதுதான் என் நிலைமை. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் யாரு எங்க இருக்கேன் என்ன பண்றேன்றதையே மறந்துடுறேன். இதுல எங்க இருந்து நான் நினைச்சதை முடிக்கிறது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே மறுபடியும் கலர் விஷுவலுக்கு வந்தா படம் முழுக்க இப்படிதாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு 2 வித டைமிங்ல நடக்கிற விஷயத்த மாறி மாறி பார்த்துட்டு இருப்போம். சோ அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இப்ப கலருக்கு வந்ததும் ஹோட்டல் ரூம்ல இருந்து கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கின்னு ரிசப்ஷனுக்கு வந்த ஹீரோ இவர்கிட்ட ஒரு ஆளோட போட்டோ இருக்கு. அதுல டெடின்ற அவன் பேரையும் அதுக்கு கீழே அவன் போன் நம்பரையும் எழுதி வச்சிருக்காரு. அதை ரிசப்ஷன் ஆள்கிட்ட காட்டுறப்போ அந்த டெடியே இங்க வந்துடுறான். அவனுக்கும் ஹீரோவுக்கும் நல்ல பழக்கம் இருக்குமோ என்னவோங்க, உரிமை எடுத்து ஹீரோ கிட்ட பேசுறான். பட் ஹீரோவுக்கு அவன் யாருன்னே தெரியல. ஹீரோ சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா, எனக்கு நடக்கிறதெல்லாம் 2 நிமிஷத்துல மறந்துடும்னு. அதனால உங்களுக்கு என்ன தெரியுமாங்க, பேர்லாம் சொல்லி கூப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தான். அப்படின்னா எனக்கு என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் சாமி ஜாக்கின்ஸ்ன்ற ஆளை பத்திலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே இப்படின்னு ஹீரோ அடுக்கடுக்கா பேசிட்டு இருக்க. எப்பா சாமி, ஆல் டீடைல் ஐ நோப்பா, நீ கூட வான்னு டெடி பார்க்கிங்ல இருக்க ஒரு கார் எடுக்க போறப்போ நோ 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 அது என் கார் இல்ல சார், அதுக்கு பக்கத்துல நிக்கிறது தான் என் காரு, பாருங்க ப்ரூஃபுக்காக நான் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து ஹீரோ காட்ட அதுல இருக்கிறது ஒரு காரு, அதுக்கு கீழே மை காருன்னு ஹீரோ எழுதி வச்சிருக்காரு. சரி அதான் உன் காருனா வா அதுலயே போவோம் அப்படின்னு டெடி ஹீரோ அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்களா. காரோட டிரைவர் சைடு கண்ணாடி உடஞ்சிருக்குங்க. எப்படி உடஞ்சதுன்னு நமக்கும் தெரியல. நிச்சயமா அது ஹீரோவுக்கும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. ரைட்டுப்பா, அதை விட்டுருவோம். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, இங்க தான் போறோம். அதை டெடி கேட்டதும் அதான் என் தோஸ்துன்னு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கே நான் எங்க போறேன்னு தெரியுமே இப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓஹோ அந்த பாழடைஞ்ச பில்டிங்கா, அங்க என்ன இருக்குன்னு நீ அடிக்கடி போயிட்டு இருக்க, நீ செய்யறது ஒன்னும் சரியில்லைப்பான்னு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஓடும் போதே ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பில்டிங் வந்துடுறாரு. வெளியவே ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குதுங்க. ரொம்ப நாளா அந்த கார் அங்கேயே நிக்கிறதா டெடி சொல்றாரு. பட் காரோட டயர் மார்க்கெல்லாம் பார்த்தா இப்போதான் நேத்தோ முந்தானேத்தோ காரை ஓட்டிட்டு வந்து நிறுத்தின மாதிரி தெரியுது. டோரை திறந்தா துப்பாக்கியில இருக்க வேண்டிய புல்லட் எல்லாம் காரோட சீட்ல இருக்கு. ஓகே, நீங்க இதை பார்த்துட்டு இருங்க, நான் உள்ள போய் எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா அந்த பில்டிங்குள்ள போறாரா. அப்ப ஹீரோ அவர்கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ செம்மையான ட்விஸ்ட்டுங்க. ஏற்கனவே ஹீரோ கிட்ட இருக்க டெடியோட போட்டோவை நமக்கு காட்டினாங்க, ஒரு பக்கம் தானே காட்டினாங்க. இங்க ஹீரோ போட்டோவோட பின்பக்கம் திரும்பி பார்த்தா அவன் சொல்றதெல்லாம் பொய், எதையும் நம்பாத, நீ தேடுற ஆள் தான் அவன், அவனை கொன்னு போட்டுரு இப்படின்னு ஹீரோவே கைப்பட எழுதி வச்சிருக்காரு. ஏன் எழுதணும் எதுக்காக எழுதணும்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. பட் நம்மளே எழுதிருக்கோம்னா அவனை கொல்லணும் தானே அர்த்தம். சோ துப்பாக்கியெல்லாம் எடுத்து ரெடியான ஹீரோ பின்னாலேயே டெடி வந்ததும் அவனை மடக்கி பிடிச்சு, ஏண்டா நல்லா கண்ணை மூடி அடிச்ச காக்ரோச் மாதிரி இருந்துகிட்டு நீ தானே என் பொண்டாட்டி அப்படி பண்ண, கேள்றா மன்னிப்பா அவகிட்ட, உன்னை இப்பவே கொல்ல போறேன்னு ஹீரோ சாவடிக்க ரெடி ஆயிடுறாரு. எப்பா டல் மெண்டல், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா, உனக்கு யாரோ வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நீ யாருன்னு உனக்கே தெரியாது, அப்புறம் நான் தான் அதுன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? நான் சொல்றதை கேள, ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வா, உனக்கே உண்மை புரியும்னு டெடி சொல்ல சொல்ல எங்க ஹீரோ சொல்லி முடிக்க விட்டாரு. அதுக்குள்ள டபுக்குன்னு கண்ணை எடுத்து டுபுக்குன்னு போட்டு தள்ளிட்டாரு. இது தாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சோ அது, சரிங்களா? இதோட பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போக
ரூம்ல இருந்த ஹீரோவோட கையில, அதாவது கட்டவரலுக்கு பக்கத்துல சாமி ஜாக்கின்ஸ்ன்ற ஒரு பேரை ஹீரோ பச்சை குத்தி வச்சிருக்காரு. எப்படி ஹீரோவுக்கு 2 நிமிஷத்துல நடந்த எல்லாத்தையும் மறக்கிற வியாதி இருக்கோ, அதே மாதிரி ஒரு வியாதி தாங்க சாமி ஜாக்கின்ஸ்ன்ற ஒரு ஆளுக்கும் இருந்திருக்கு. இதுல ஹீரோ உசாரு ஞாபக மருதி இருந்தாலும் தான் என்னென்ன பண்ணணும்ன்றதெல்லாம் நோட்ஸா எழுதி அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாரு. சாமி ஜாக்கின்ஸுமே அவர் பண்ண வேண்டியதெல்லாம் நோட்ஸா எழுதினாரு போலதான், பட் அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. ஹீரோ இவரோட கண்டிஷனை பத்தி யார்கிட்ட சொல்லணும்னாலும் ஃபர்ஸ்ட் சாமி ஜாக்கின்ஸோட பேர் தான் எக்ஸாம்பிளா சொல்லுவாரு. அதே மாதிரி சாமி ஜாக்கின்ஸோட கதையை பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹீரோ ஆரம்பிக்கிற கேப்ல கலர் படத்துக்கு வந்தா போன சீன் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு முன்னால நடந்த சீனுங்க இது. ஹீரோ ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாலேயே இவர்கிட்ட இருக்க டெடியோட போட்டோவுக்கு பின்பக்கம் ஆல்ரெடி அவன் சொல்றதெல்லாம் போய் அவனை நம்பாத, அவன் தான் நீ தேடுற ஆளுன்னு எழுதி வச்சிருக்காரு. இப்ப அது கூட எக்ஸ்ட்ராவா அவனை கொன்னு போட்டுன்ற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா ரூம்ல இருந்து ரிசப்ஷனுக்கு வந்த ஹீரோ அங்க இருக்க வந்துட்ட. தம்பி, நான் யாருன்னு தெரியுதா? எத்தனை நாளா இந்த ஹோட்டல் ரூம்ல தங்கியிருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே என் கண்டிஷனை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லையே, அதனால திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவர் நிலைமையெல்லாம் சொல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு மெமரி லாஸ்ன்ற பிரச்சனையே வந்திருக்கு. சோ அதை நடக்கிறதுக்கு முன்னால ஹீரோட வாழ்க்கையில என்னெல்லாம் ஆச்சோ அதெல்லாம் ஹீரோவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தன்னோட பேரு, நான் என்ன வேலை செஞ்சேன், குடும்பம், மனைவின்னு இதெல்லாம். ஆக மெமரி லாஸ் வந்ததுனால ஹீரோவால புதுசா தான் ஞாபகங்களை உருவாக்க முடியாதே தவிர்த்து பழசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் ஹீரோ ஒப்பிச்சதும், சார் இது காதா இல்ல காவாயா சார்? ஒரே குப்பையை எத்தனை தடவை சார் கொட்டுவீங்க? நீங்க 2 நாளா இங்க தான் இருக்கீங்க, 200 தடவைக்கு மேல இந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ரிசப்ஷன் ஆள் பாயிண்ட்டுக்கு வரான். ஓ, இவ்வளோ சொல்லியிருக்கனா? அப்ப எப்படியும் என் ரூமுக்கு வர ஃபோன் கால்லாம் ஹோல்ட் பண்ண சொல்லியிருப்பேன் தானே? இப்பவும் அதே தான். ஆனா இந்த போட்டோல இருக்கான் பாத்தியா ஒருத்தவன் டெடின்னு, இவன் கால் பண்ணா மட்டும் எனக்கு லைன் கொடுக்குறியா அப்படின்னு ஹீரோ டெடியோட போட்டோவை காட்டினதும், ஆமா இவர் உங்க ஃப்ரெண்டு, என்ன மேட்ரு சார்? இதை ரிசப்ஷன் ஆள் கேட்கறானா. அது ஏன் போட்டோவை பார்த்ததும் இவன் நம்மளோட ஃப்ரெண்டுன்றான் அப்படின்னு ஹீரோவுக்கு டவுட்டு தான். சார், இந்த ஹோட்டல்லையும் உங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் சொன்னேன்னு ரிசப்ஷன் ஆள் சொல்லிட்டு இருக்கும் போதே டெடி அங்க வரான். அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ இங்க சீனை கட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போறாங்க. முன்ன மாதிரி எதையோ வளரிக்கிட்டு ஹீரோ அவரோட காலில் ஷேவ் பண்ண உட்காரும் போது ஹோட்டல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து காதல வச்சு யாருதுன்னு கேட்டதோட கலர் விஷுவல்ல என்ட்ரியை போட ஒரு ஹோட்டலோட வாஷ்ரூம். அங்க ஹீரோ கையை கழுவிட்டு இருக்காரு. அப்ப அவரோட கையில பச்சை குத்தப்பட்டிருக்க சாமி ஜாக்கின்ஸ்ன்ற பேரை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே கொஞ்சோண்டு ஷர்ட் ஸ்லீவுக்குள்ள எட்டி பார்த்தா அங்கேயும் ஃபேக்ட்னு போட்டு எதையோ பச்சை குத்தி வச்சிருக்காரு. என்னன்னு உத்து பாக்குறதுக்குள்ள உள்ள யாரோ வந்துடுறாங்களா. அப்படியே ஹீரோ வாஷ்ரூம் விட்டு வெளியே வந்தா ஹோட்டலோட வெயிட்டர், சார் இது 2 உங்களோடதுன்னு நினைக்கிறேன், டேபிள்லயே மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆபீஸ் கவர், கூடவே ஹீரோ ஹோட்டலோட ரூம் சாவி, அது 2யும் கொடுக்க எந்த ஹோட்டல்ல ஹீரோ தங்கியிருக்காரோ அந்த ஹோட்டலையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அதை வச்சு ஹோட்டல் ரூம் போனதும் அங்க இருக்க ஒரு போல்ல இவர் தங்கியிருக்க ஹோட்டலோட போட்டோ, பக்கத்துல நாட்டலின்ற ஒரு பொண்ணோட போட்டோ, 3வதா டெடியோட போட்டோன்னு 3 போட்டோ ஓட்டிட்டு வரும்போதே கையில ஒரு ஆபீஸ் கவர் எடுத்துட்டு வந்தாரு இல்லீங்களா. நாட்டலின்ற பொண்ணு தாங்க அந்த கவரையே கொடுத்துருக்கா. கவரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது டெடியோட டிரைவிங் லைசன்ஸ். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? லைசன்ஸ்ல டெடியோட பேரு டெடின்னு இல்ல, ஜான் எட்வர்ட் கேமல்ன்ற ஒரு பேர் இருக்கு. இப்பதானே ஹீரோ டெடியோட போட்டோவை பார்த்தாரு, அதனால அவனை ஞாபகம் இருக்குன்னு வைங்களேன். என்ன இந்த மன உளைச்சல் மங்கியோட பேரு லைசன்ஸ்ல வேற மாதிரி இருக்கு. அவன் நம்ம கிட்ட டெடின்னு அவன் பேரை சொல்லியிருந்தா மட்டும்தானே அவன் போட்டோல நம்ம டெடின்னு எழுதிருப்போம். நம்ம கிட்ட அவன் டெடின்னு சொல்லியிருக்கான், என்னமோ இடிக்குதே அப்படின்னு போர்டில் ஓட்டின போட்டோவை எடுத்து ஹீரோ திருப்பி பார்த்தா அவன் சொல்ற பொய் எதையும் நம்பாதன்ற வரைக்கும் மட்டும்தாங்க அதுல எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம உடம்பு முழுக்க பச்சை குத்துன மாதிரி இருக்கேன்னு ஹீரோ ஷர்ட் அவுத்தா உடம்புல எங்க பச்சை குத்தலன்னு தான் கேட்கணும். கழுத்துக்கு கீழே ஆரம்பிச்சு காலுக்கு மேல வரைக்கும் டேட்டு தாங்க. அதுல அவனை கொன்னுடு, யாரையும் நம்பாத, உன்கிட்ட இருக்க க்ளூவை வச்சு அவனை தேடிப்போ அப்படின்னு ரகமா எழுதி வச்சிருக்காப்புல. ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் லைனா பார்க்க தலைகீழா இருக்குங்க. கண்ணாடியில பார்த்தாதான் நேரா தெரியும் வைங்களேன். அதை பார்க்கறதுக்கு முன்னால கையில ஃபேக்ட்னு எழுதி, அதை பார்க்கறதுக்கு முன்னால கையில ஃபேக்ட்னு எழுதி, ஃபேக்ட் 1ல ஒரு விஷயம் 2ல ஒரு விஷயம்னு 6 ஃபேக்ட் கிட்ட பச்சை குத்தி வச்சிருக்காரு. இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோ யாரையோ ஒரு ஆளை தேடுறாருன்னு. இவர் தேடுற ஆள் சம்பந்தப்பட்ட க்ளூ தாங்க அந்த 6 ஃபேக்ட். ஃபேக்ட் நம்பர் 1, இவர் தேடுற ஆளோட ஃபர்ஸ்ட் நேம் 1 ஜான் இல்ல ஜேம்ஸ், 2ல ஏதோ ஒன்னா இருக்கணும். லாஸ்ட் நேம் ஜீல ஆரம்பிக்குது. டெடியோட டிரைவிங் லைசன்ஸ்ல அவன் பேர் என்னவா இருந்துச்சு? ஜான் கேமல் தானே. இது 2ம் செட் ஆகுதா? அடுத்த ஃபேக்ட் இவர் தேடுற ஆளு வெள்ளையா இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ட்ரக் டீலர். கடைசியா அவன் காரோட நம்பர் பிளேட் இதுதான ஒரு டாட்டூ இருக்கு. டாட்டூல இருக்க அந்த நம்பரும் டெடியோட டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்க அவன் கார் நம்பரும் சேம் டு சேம். கொக்கா மக்கா, அப்ப நம்ம தேடுற ஆள் அவன் தானா? மாட்டினடா என் பம்பர கட்ட மண்டையா அப்படின்னு இதுக்கப்புறம் தான் ஹீரோ டெடியோட போட்டோவுக்கு பின்பக்கம் நீ தேடுற ஆள் அவன் தான் எழுதிட்டு ஷர்ட்டை போடுறப்போ கண்ணாடியில உடம்ப பார்த்ததும் ஒரு வார்த்தை மட்டும் மிரரான மாதிரி பச்சை குத்தப்பட்டிருந்துச்சுல்ல, அது நேரா தெரியுது. நீ தேடிட்டு இருக்க ஜான் ஜீன்றவன் உன் மனைவிய கற்பழிச்சு கொன்னு இருக்கான். சோ நீ அவனை கண்டுபிடிச்சதும் கொல்லாம விட்டுறாதரான்னு எழுதிருக்கா. அதை பார்த்துட்டு தான் திரும்ப
டெடியோட போட்டோவுக்கு பின்பக்கம் அவனை கொல்லுன்ற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு கீழே ஹீரோ டெடியோட போட்டோவை காட்ட ரிசப்ஷனுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் பார்த்துட்டு அடுத்து நம்ம போறது பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலுக்கு. போன தடவை ஹீரோவுக்கு யாரோ கால் பண்ணாங்க இல்லையா, நான் உனக்கு தெரிஞ்சவன் தான்ப்பா, நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்படியா? ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. என் கூட பேசியிருக்கீங்கன்னா உங்களுக்கு என் கண்டிஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். என் கண்டிஷன் பத்தி சொல்றதுக்கு முன்னால சாமி ஜாக்கின்ஸோட கதையை சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அவரு என்ன மாதிரியே தான் மெமரி லாஸ் பேஷண்ட். ஆனா என்ன மாதிரி ப்ராப்பரா வாழாம ஆள் வீணா போயிட்டாரு. அவருக்கு என்ன வாழறதுக்கான காரணம் இல்ல, பட் எனக்கு ஒரு காரணம் இருக்கே இப்படின்னு உடம்புல இருக்க டாட்டூவை கண்ணாடியில பார்த்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே கலர் விஷுவலுக்கு ஜம்ப் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலுக்கு வந்த ஹீரோ அவரோட கையில 1 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வா, அங்க நாட்டலின்ற ஒரு பொண்ணு உனக்காக சில இன்ஃபர்மேஷனை கொடுப்பான்னு எழுதப்பட்ட பேப்பர் ஒன்று இருக்கு. ஸோ நாட்டலியை பார்க்க தான் இங்க வந்திருக்காரு. ஹீரோவுக்கு அது யாருன்னு தெரியல, மறந்து போயிருக்கும்ல. ஆனா நாட்டலியோட போட்டோ ஹீரோ கிட்ட இருக்கு. அதோட பின்பக்கமும் அவளை பத்தின ஒன்று எழுதி வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே தான்ப்பா அவளும் கூட இருந்தவங்களும் இழந்துட்டா. ஸோ அவ ஒரு கருணையின் அடிப்படையில் உனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஹோட்டல்ல காலடி எடுத்து வச்சதும் நாட்டலியே ஹீரோட கையை பிடிச்ச வாங்க சார் மறந்துட்டீங்களா என்ன, உட்காருங்கன்னு உட்கார வச்சதும் ஃப்ராங்கா சொல்லணும்னா சத்தியமா நீங்க யாருன்னு தெரியல, பட் நீங்க எனக்காக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு பேப்பர்ல பார்த்து இங்க வந்திருக்கேன். இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஹீரோ கேட்டதும் நீ என்கிட்ட கொடுத்த கார் நம்பரை வச்சு டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலியமா அந்த கார் யாருக்கு சொந்தமானதோ அவங்க டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள அதான் இருக்கு. உன் கதை எனக்கு தெரியும். உன் மனைவியை கொண்டுட்டாங்கன்னு தானே இந்த ஆளை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்க. நீ இதை பண்றதுக்கு உனக்கு தோதா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங்கோட அட்ரஸையும் கூடவே கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் அடிக்கடி அங்கதான் போவாரு, வேணும்னா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இப்ப கொடுத்துருக்கிறதா சொல்றா பாத்தீங்களா ஒரு அட்ரஸ். அங்கதாங்க ஹீரோ டெடியை கூட்டிட்டு போயிட்டு கொன்னாரு. பட் உனக்கே எதுவும் ஞாபகம் இல்ல. அவனை கொன்னா மட்டும் என் பொண்டாட்டியை கொண்டவனை கொன்னுட்டேன்னு பழி வாங்கினது உனக்கு ஞாபகமா இருக்க போது. அப்புறம் ஏன் இதெல்லாம்னு நாட்டலி அட்வைஸா போடுறா. நீங்க ஷட்டப் பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் இல்லைனா என்ன, என் பொண்டாட்டியை கொன்னவனை கொன்னுட்டா மேல இருக்க என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவாள்ல, அது ஞாபகம் இருக்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு டேட்டு குத்திக்கிட்டா போச்சு, அதை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல ரைட்டு வா விருப்பம். அப்புறம் போன தடவை என்ன பார்க்கும்போது உன் மனைவியை பத்தி நீ சொன்னல, நீ அவளை பத்தி சொன்ன விதம் அழகா இருந்துச்சு. கடைசியா நீ அவளை எப்போ எப்படியெல்லாம் பாத்தியோ அதை எனக்கு சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. கண்ணை மூடித்தான் மனைவியோட ஞாபகத்தெல்லாம் யோசிச்ச ஹீரோவும் நாட்டலி ஒரு ஆபீஸ் கவரை கொடுத்தால கூடவே. இதுக்கு முன்னால ஹீரோ நாட்டலியோட வீட்டுக்கு போயிருக்கப்போ இவர் தங்கி இருக்க ஹோட்டலோட ரூம் கீயை மறந்து வச்சிட்டாரு போல, அதையும் சேர்த்து கொடுக்குறா. ஒரு வழியா ஹீரோ பொண்டாட்டியை பத்தி கதையா சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போய் கையை கழுவுறாரு. கையில குத்தப்பட்ட சாமி ஜாக்கின்ஸ்ன்ற பேரையும் பாக்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் போனா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த ஹீரோ எப்ப பார்த்தாலும் சாமி ஜாக்கின்ஸ்ன்ற பேரையே சொல்லிட்டு இருக்காரு இல்ல, எப்படிதான் அந்த ஆளை தெரியும்ன்ற கதையை சொல்றாரு. ஹீரோவுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னால இவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனில இன்வெஸ்டிகேட்டரா இருந்திருக்காரு. இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் ஃப்ராடு வேலை பார்ப்பாங்க தானே. ஸோ யாரு ஃப்ராடு வேலை பார்க்கறா யாரு உண்மையை சொல்றான்னு கண்டுபிடிக்கிறதாங்க ஹீரோவோட வேலை. ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே அவங்க காதை சொரிஞ்சா அந்த அர்த்தம், மூக்க சொரிஞ்சா இந்த அர்த்தம்னு பிரிச்சு பேன் பார்த்து எவன் ஃப்ராடு எவன் ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிருவாப்புல. அப்படி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில கஸ்டமரா இருந்த ஒரு ஆள் தான் சாமி ஜாக்கின்ஸ். அது வரைக்கும் ஹீரோ சொன்னதும் அப்படியே கலர் விஷுவலுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டல் வாசல்ல இருந்து ஹீரோ கார் எடுக்க போறப்போ நல்லா ஜாதகம் சரியில்லாத கிராதகன் மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல டெடி, அவன் ஹீரோ கிட்ட வந்து பேச்ச போடுறான். எப்பவும் போலதான் அவன் யாருன்னு ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. இவனும் சலிக்காம நான் இன்னார்மாவோ மன்னார்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. இவனுக்குமே ஹீரோ ஜான் ஜீன்ற ஒரு ஆளை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கான்ற கதெல்லாம் தெரியுது. சோ நாட்டலிய மாதிரியே டெடியும் ஏன்டா உனக்கு அந்த வேலைன்னு அட்வைஸ போடுறான். சார் நீங்க என்ன சார் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அன்னைக்கு கில்லர் என் மனைவியை கற்பழிச்சு கொல்லும் போது என் தலையில அடிச்சதுனால தான் சார் எனக்கு மெமரி லாஸே ஆச்சு. எனக்கு என்ன இருந்தாலும் கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி அவன் அப்படி பண்ணிட்டான்ல, அவனை கொல்லாம இருந்தா எப்படி, நான் கொன்னே தீர்வேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை செக் பண்றப்போ ஹீரோவோட ரூம் சாவியை காணோம். எப்படியும் ரிசப்ஷன் ஆள் கிட்ட மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கேட்டு ஹோட்டலுக்கு போய் ரிசப்ஷன் ஆள் கூட பேசிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா ஹீரோ பாக்கெட்டை செக் பண்ணா பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கு. அதுல மதியம் 1 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட் போ, அங்க நாட்டலின்ற ஒரு பொண்ணு உனக்காக சில இன்ஃபர்மேஷனை வச்சிருப்பான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் என்னங்க, ஹீரோ நாட்டலியை சந்திக்க ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்றது தான் இனிமேலும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் போனா போன்ல பேசிட்டு இருந்தவங்கள்ட்ட ஒரு வழியா ஹீரோ சாமி ஜாக்கின்ஸோட கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில அவர் ஒரு கஸ்டமர். ஒரு நாள் சாமி ஜாக்கின்ஸும் அவரோட மனைவியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால சாமிக்கு மெமரி லாஸும் வர டாக்டர்ஸும்
அவருக்கு மெமரி லாஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஹீரோ தான் எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டு தூர் வர்ற ஆளாச்சே. இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக அவங்க போய் சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு இவரே போய் சாமி கிட்ட டைரக்டாலாம் பேசியிருக்காரு. சாமி நல்லா பேசிட்டு இருக்காரு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எதிரில் உட்காந்து பேசுற ஆள் யாருன்னே அவருக்கு மறந்து போயிடுது. ஆனாலுங்க இப்போ நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு மறக்கதே தவிர்த்து மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னால அவரோட ஞாபகங்கள், அவருக்குன்னு சில திறமைகள், பழக்க வழக்கங்கள் இருக்கும்ல, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவர் மனைவிக்கு சுகரு, டெய்லியும் அவர் தான் பொண்டாட்டிக்கு ஊசி எல்லாம் போடுவாரு. இன்னமும் அதை கரெக்டா தான் போடுறாரு. எது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஹீரோ சாமியை பார்க்க வீட்டுக்கு வரப்போ சாமி ஹீரோவை பார்த்தா பார்வை ஒன்று இருக்கு பாருங்க. ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தா எப்படி பார்ப்போம், அப்படி பார்த்துட்டு இருக்கான். அதுலயே ஹீரோவுக்கு சந்தேகம் முட்டிச்சு. இல்ல இதை இன்னும் டீப்பா ஆராய்ஞ்சா எதையோ ஒன்று கண்டுபிடிக்கலாம் போலியே அப்படின்னு சாமியை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ண ஹீரோ முடிவு எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அதோட அந்த கதையை முடிச்சுட்டு இங்க கலர் விஷுவலுக்கு வர தூக்கத்துல இருந்து ஹீரோ கண்ணை முழிக்கிறாருங்க. எங்க இருக்கோனே தெரியல. சுத்தி முத்தி பார்க்கும்போது அது யாரோ ஒரு ஆளோட பெட்ரூம் மட்டும் தெரியுது. யாரோடதா இருக்கும்ன்ற டவுட்டோட சைட்ல திரும்பினா நாட்டலி படுத்திருக்கா. நேத்து நைட்டு ஒரே ஜிகிடுபா உப்பும்பா தான் போல. எப்படியோ தூங்கி எழுந்த நாட்டலி இப்பவே இவளுக்கு ஹீரோட கதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நேத்து நைட்டு நீ என்கிட்ட ஒரு கார் நம்பர் கொடுத்தல, அது யாரோடது என்னன்னு செக் பண்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறா. ஹீரோவுக்கு நாட்டலி யாருன்ற ஐடியாவே இல்ல. இவர்கிட்ட இருக்க போட்டோஸ்லாம் பார்த்தா தானே அவ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சவளா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹீரோ கோர்ட்ல இருக்க போட்டோஸ் செக் பண்ணும்போது நாட்டலியோட போட்டோ இருக்கு. அதுக்கு பின்னால உன்ன மாதிரியே அவளும் கூட இருந்தவங்களும் இழந்திருக்கா, அதனால உனக்கு ஹெல்ப் பண்றான்னு ஏற்கனவே ஹீரோ எழுதி வச்சிட்டாரு. பாக்குற கேப்ல நாட்டலி வர, சரி நான் இந்த கார் நம்பரை வச்சு யாரோட கார்னு கண்டுபிடிச்சதும் உன்னை எங்க பார்த்து எப்படி அதை கொடுக்கறதுன்னு கேட்டவ. அப்புறம் இவளே ஒரு பேப்பர் எடுத்த மதியம் 1 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வா, அங்க நாட்டலின்றவ உனக்காக சில இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு எழுதி ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணுமா, தானா வந்து தானம் பண்றியே, ரொம்ப நன்றின்னு ஹீரோ நன்றியை போட்டா. ஜி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான், கிளம்புங்க 1 மணிக்கு வாங்கன்னு சொல்லி நாட்டலி ஹீரோ அனுப்புறா. வெளியே வந்து ஹீரோ கார் எடுக்கும்போது டெட்டி ஹீரோ கிட்ட வரான். அதுக்கப்புறம் தாங்க 2 பேரும் ஹோட்டலுக்கெல்லாம் போனாங்க. ஹீரோவோட ரூம் சாவியை காணோன்னு ஹீரோ மாஸ்டர் கீயை கேட்டு அங்க போனாரு. இதெல்லாம் நடந்துச்சா. இங்க சீனை முடிச்சு பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலை காட்ட சாமி இன்சூரன்ஸ் காசுக்காக போய் சொல்றானோன்னு ஹீரோவுக்கு சந்தேகம். ஸோ ஹாஸ்பிட்டல் அவனுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்க சொல்லிட்டு இருக்காரு. ரிசல்ட் என்னாச்சுன்னு காட்டுறதுக்குள்ளேயே கலரை காட்ட நைட் டைம்ல ஹீரோ நாட்டலியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாருங்க. அவளும் கதவை திறந்ததும், நீ தானே நாட்டலி, யார் இந்த டாடுன்றவன் அப்படின்னு ஹீரோவோட கையில எவனையும் அடிச்சு நலுங்க வச்சு அவன் வாயில டேப்பெல்லாம் ஒட்டி போட்டோ எடுத்து அதுக்கு கீழே டாடுன்ற ஒரு பேரை எழுதியிருக்காரு. உனக்காக தானே இவனை நான் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கேன், நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன், என்ன ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்தினது யாரு இப்படின்னு ஹீரோ கேள்வியா கேட்டதும், உள்ள வாடா ஒரு நிமிஷம், ஏன் வெளியவே நின்று பேசிட்டு இருக்க, ஆமா டாடு என்ன அடிச்சு என் மூஞ்ச உடச்சிட்டான், அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லி போலமுன, நீ தானே எனக்கு பதில் அவனை பழி வாங்குறேன்னு கிளம்பி போன, இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்ட எப்படி அப்படின்னு நாட்டலி ஒரு கதை சொல்றா. ஆனா ஹீரோவுக்கு அது மேல நம்பிக்கையே வரல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படியே தெரிஞ்சவளா இருந்திருந்தாலும் உன்னை அவன் அடிச்சிட்டான் நீ வந்து சொன்ன, அந்த ஒரே காரணத்துக்காகவா நான் அவனை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், ஐயோ ஆளு உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு வேற தெரியலையே அப்படின்னு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சதும், எப்பா டேய் அந்த போட்டோவை கூட, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அதை கிழிச்சு போட்டுறேன்னு கிழிக்க போறப்போ அந்த போட்டோவை கிழிக்கலாம் முடியாதுமா, எரிக்கதான் முடியும், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலன்னு ஹீரோவுக்கெல்லாம் மண்டை காயுது. அப்பதான் ஹீரோவோட உடம்புல டாட்டு ஏதோ ஒன்று இருக்குன்றத பார்த்துட்டு நாட்டலி ஹீரோவோட ஷர்ட் அவுத்து ஹீரோ எழுதிருக்கிறத கண்ணாடியில பார்த்ததும், ஹீரோவோட மனைவி கற்பழிச்சு கொல்லப்பட்டிருக்கா. அந்த சம்பவத்தை பண்ண ஜான் ஜீன்ற ஒரு ஆளை ஹீரோ தேடிட்டு இருக்காருன்றதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பாவம்ல நீ. இதே மாதிரிதான் எனக்கும் ஜிம்மின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். ஒரு நாள் டெடின்றவனை பார்க்க போனா, அதோட எங்க போனானே தெரியல. ஜிம்மி மாதிரி ஆளெல்லாம் போலீஸ் தேடவும் மாட்டாங்க. என் வாழ்க்கை அப்படி, இதுக்காகவே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சிம்பத்தினால தாங்க நாட்டலி ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படியே சுமாக்கா ஜோலா முடிச்சு ஹீரோ அவரோட மனைவியை பத்தி ரொம்ப ஃபீலிங்ஸா ஒரு பேச்ச போட நாட்டலி என்னமோ அதை முழிச்சுதான் கேட்டுட்டு இருக்கா. பட் அவ தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோ எங்க அவ ஜிம்மியை பத்தி சொன்ன கதெல்லாம் நமக்கு மறந்துட போகுதுன்னு குடுகுடுன்னு ஹாலுக்கு வந்து ஜிம்மியும் அவளும் சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்துட்டு, ஆல்ரெடி இவர்கிட்ட நாட்டலியோட போட்டோ இருக்குங்க, எப்ப எடுத்தாருன்னு இனிமேல் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோவுக்கு பின்னால உன்ன மாதிரியே இவளும் ஒரு ஆள் எழுந்திருக்கா. அந்த கருணையின் அடிப்படையில தான் உனக்கு அவ ஹெல்ப் பண்ண போறா அப்படின்றத எழுதிட்டு திரும்ப ஒன்றும் தெரியாத மாதிரி நாட்டலி பக்கத்திலே போய் படுத்துக்கிறாரு. அங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா, சாமிக்கு பலவிதமான டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல, மென்டலா தான் ப்ராப்ளம்னு தெரிய வருதா. உங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்ளம்னா மட்டும்தான் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிற மாதிரி ஸ்கீம் இருக்கு, மென்டல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் காசு கொடுக்க
முடியாது மேடம் அப்படின்னு ஹீரோ இந்த விஷயத்த ஆபீஸ்ல போட்டு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் எதையுமே போக விடாம பண்ணிட்டாருங்க. குடும்பம் படாத கஷ்டப்படுது. பரவாயில்ல, கம்பெனி காசை காப்பாத்திட்டான்னு இந்த பக்கம் ஹீரோவுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்து பாராட்டி தள்ளிருக்காங்க. ஹீரோ அதை போன்ல சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க கலர் விஷுவல்ல ஹீரோ தெரியாத ஒரு ரூம்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. ஒரு கபோர்டுக்கு பின்னால இருந்து யாரோ கத்துற மாதிரியே சவுண்ட் கேக்குது. கதவை திறந்தா வாயில டேப் போட்டப்பட்ட நிலைமையில டாடுன்றவன் உட்காந்துருக்கான். ஹீரோ எப்படி இங்க வந்தாருன்னே ஞாபகம் இல்ல. அவன் எப்படி வந்தான்றது மட்டும் ஞாபகம் இருக்கவா போது அந்நேரம் பார்த்து வெளியே யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு உள்ள இருந்தே கேட்டா நான் தாண்டா டெடி, நீ தாண்டா என்ன வர சொன்ன, அதான் வந்திருக்கேன்னு அவன் சொன்னதும் ஹீரோ இவர்கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி ஓ இவன் தான் டெடியா அப்படின்னு கதவை திறந்து விட்டு டாடோட நிலைமையை காட்டினதும் டேய் ஓனானக்குன ₹1 பல்பம் யாரா இவன், இவனையாண்டா இங்க கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு டெடி அலறான். யாருக்குடா தெரியும், தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா, எனக்கே ஞாபகம் இல்லையே, இரு என்கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் தெரியுதான்னு தேடுவோம் அப்படின்னு போட்டோஸை பார்த்ததுல டாடை அடிச்சு கட்டி போட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அவனை போட்டோ எடுத்து ஃப்ரண்ட்ல டாடுன்ற அவன் பேரையும் பேக்ல நாட்டலிக்காக தான் இவன் அடிக்கிறோன்றதையும் எழுதி வச்சிருக்காரு. நாட்டலி யாருன்னு இப்ப விளக்கம் கொடுக்கலாமா டைம் இருக்கு, எப்படியும் தெரிஞ்சவளாதான் இருப்பா, அவளுக்காக தான் அதை பண்ணிருப்பேன். இப்ப அடிச்சு போட்டவனை எப்படியாவது ஆய கட்டணுமே, என்ன பண்ணலான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு ஹீரோ கண்ணை முழிக்கும் போதே இந்த ரூம் டிராயர்ல ஒரு துப்பாக்கி இருக்கிறத பார்த்துருப்பாரு. மேபி அது டாரோடதா தான் இருக்கும். அதை வச்சே அவனை மிரட்டி இனிமேல் என் லைனுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருவோம் நான் அப்படின்னு டாடை துரத்தி விட்டுறாங்க. அந்த பிரச்சனை ஓவர். இதுக்கப்புறம் தான் ஹீரோ நாட்டலியோட வீட்டுக்கு போய் டாடோட போட்டோவை காட்டி இதெல்லாம் என்ன ஏதுன்னே கேட்டிருக்காரு. ரைட்டுங்களா? இங்க இப்படி போதா பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்லையோ சாமியோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக போயிட்டு இருந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல அவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க முடியாம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவன் தான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுறானே. சோ அவன் நிலைமையினால குடும்பம் இயல்பாவே இல்ல. இதுல கடுப்பான சாமியோட பொண்டாட்டி ஏன்டா என்ன படுத்தி எடுக்கிற, கொஞ்சமாச்சு தெளிவாக ட்ரை பண்ணாண்டா, என்னால முடியலடா அப்படின்னு 4 நாள் சாமிய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு மேல நடந்ததை காட்டுறதுக்குள்ள கலருக்கு வராங்க. எல்லா தடவையும் ஒய் பிளட் சேம் பிளட் தான். ஹீரோ கையில சரக்கு பாட்டிலோட பாத்ரூமுக்குள்ள உட்காந்துருக்காரு. ஆனா சரக்கு அடிச்சா போதை ஆகணும்ல, அப்படி எதுவுமே இல்ல. உண்மையாவே நம்ம சரக்கு அடிச்சோமோ இல்லையோ பார்க்க ஒரே கலிஜா இருக்கும், ஒரு பாத்திங்க போடுவோம் அப்படின்னு ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது யாரும் அந்த ரூமுக்குள்ள வராங்க. கதவை ஓபன் பண்ணி ஹீரோ ஒரு கலவரத்தை பண்ணா உள்ள வந்திருக்கிறது டாட். ஆக்சுவலா இது அவன் ரூமுக்குள்ள ஹீரோ எப்படி வந்தாரோ அவனை அடிச்சு நாரா பிரிச்சு கையை வாயெல்லாம் கட்டி ஒரு கபோர்டுக்குள்ள அவனை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நம்ம இவனை அடிக்கிறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா அதை தேடி பார்ப்போம்னு கோட் பாக்கெட்ல தேடும் போது நாட்டலி ஹீரோ கிட்ட எழுதியே கொடுத்துருக்கா. நீ தேடி போற ஆள் இந்த ஹைட்ல இந்த கலர்ல இருப்பான், அவன் பேரு டாட். ஒன்னு அவனை டெடி கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல எனக்காக அவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு. சோ ஹீரோ கபோர்ட்ல இருக்க டாட இவர் கேமரால ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவுக்கு பின்னால இவனை நாட்டலிக்காக தான் நம்ம அடிச்சோன்றதை எழுதி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஹெல்ப் பண்ண ஆள் வேணுமேனு டெடியோட போட்டோவை பார்த்துட்டு அவன் போட்டோலயே தான் அவன் நம்பரும் இருக்கும்ல, டெடியை கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அவன் வரதுக்கு முன்னாலேயே இவர் தூங்கிட்டாருல்ல. இதுக்கப்புறம் என்னாச்சுலாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னால என்ன நடந்திருக்குன்னா ஓடுறாரு ஹீரோ எதுக்கோ பயந்து ரோட்ல ஓடிட்டு இருக்காருங்க. ஹீரோ இந்த பக்கம் ஓடுறாருன்னா அந்த பக்கம் இவரை மாதிரியே இன்னொருத்தவன் ஓடிட்டு இருக்கான். அவன் தான் டாடு. எதுக்கு நம்ம ஓடுறோம், அவனு நம்ம கூட சேர்ந்து ஓடுறானே, ஒருவேளை நம்ம அவனை துரத்துறோமா அப்படின்னு ஹீரோ அவனுக்கு முன்னால போய் நின்னா அவன் டுபுக்குன்னு சுடுறான். அடேங்கப்பா, நம்ம அவனை துரத்தல, அவன் தான் நம்மளை துரத்துறான்னு நினைக்கிறேன். ஜாவ் ஜல்தி ஜாவ், கையில துப்பாக்கி ஏற வச்சிருக்கான், இனிமேல் இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு ஹீரோ இவரோட காரை எடுத்துக்கிட்டு போற வழியில நாட்டலி டாட பத்தி எழுதி கொடுத்த பேப்பரை பார்க்க அதுல டாட் எங்க தங்கியிருக்கானோ அவன் அட்ரஸும் இருக்கு. அவன் வரதுக்கு முன்னாலேயே இவர் அந்த ரூமுக்கு போயிட்டாருங்க. என்ன தேடி செஞ்சால அவன் வரட்டும், அவனை இங்கேயே வச்சு செய்யறேன். அட வந்தா புழக்க ஏதாச்சும் கையில வேணுமே அப்படின்னு ரூம்ல இருந்த ஒரு சரக்கு பாட்டில கையில எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல ஹீரோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே எதுக்காக இங்க வந்தோன்றதையோ மறந்துட்டாரு. அப்புறம் தான் டாடு வந்தான், ஆச்சா போச்சா. சோ இப்படியே இதுக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு காட்டினா செவனேன்னு ஹீரோ அவர் பாட்டுக்கு ரோட்ல ஒரு ஓரமா காரை ஓட்டிட்டு வராரு. அப்ப சம்பந்தமே இல்லாம பின்னால வேற ஒரு கார்ல வந்த டாட் ஹீரோவோட காரை வழி மறிச்சு ஹீரோ கிட்ட ஏதோ ஒண்ணு பேசணும்னு கையில துப்பாக்கியோட உள்ள ஏறான். உள்ள வரவன் என்ன பண்ணுவானோ யாரு கண்டா. சோ அவன் அந்த பக்கம் ஏறும்போது ஹீரோ இந்த பக்கம் பயந்து போய் காரை விட்டு இறங்குறாரு. அப்போதாங்க நல்லா ஏறு உழ கூட்டிட்டு வந்த 7 அடி எறும்பு மாதிரி இருக்கால டாடு, ஹீரோவோட கார்ல டிரைவர் பக்கம் இருக்க கண்ணாடிய ஷூட் பண்ணிருக்கான். சோ கண்ணாடி எப்படி உடஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சா. இதோட ரொம்ப நேரமா காட்டாத பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலுக்கு போறாங்க. அப்ப பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க ஹீரோ கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க உன் வீட்டுக்கு சம்பவம் பண்ண வந்த ஒருத்தவன் ட்ரக் வச்சிருந்தான் தானே அப்படின்னு. ஐயா அது எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும்? சம்பவத்துக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் அந்த கேஸ் ஃபைல வாங்கினேன் ஐயா. அதுல சம்பவம் பண்ண என் வீட்டுக்கு எவன் வந்தானோ வெளியே நிறுத்தி வச்சிருந்தா அவன் கார்ல
ட்ரக் எல்லாம் இருந்ததா சொன்னாங்க. சப்போஸ் ட்ரக் அடிக்டா இருந்தா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் கார்ல வச்சிருந்திருப்பானுங்க. ஆனா காருக்குள்ளேயோ கிலோ கணக்குல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. இதை வச்சு ஜான்ஜியை புடிங்கிடான்னா எங்க போலீஸ் யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொன்னதும் போன்ல பேசிட்டு இருக்கவங்க, யாராவது ட்ரக்கை யூஸ் பண்றதுக்கு கிலோ கணக்குல வச்சிருப்பாங்களாப்பா? கிலோ கணக்குல சரக்கு இருக்குனாலே உனக்கு புரிய வேணாம். உன் வீட்டுக்கு வந்தது ட்ரக்கை யூஸ் பண்ற ஆள் இல்ல, ட்ரக் டீலரா தான் இருப்பான் அப்படின்னு போன்ல பேசுறவங்க சொல்ல போய் தாங்க ஃபேக்ட் நம்பர் 5ல நம்ம தேடிட்டு இருக்க ஆள் ஒரு ட்ரக் டீலர்னு பேப்பர்ல எழுதி அதை ஹீரோ தொடையில டாட்டூவே குத்திருக்காரு. இதுல கூடவே சாமி ஜாக்கின்ஸோட கதையும் வருது. புருஷனை எப்படியாவது சரி பண்ணணும்னு போராடி போராடி பார்த்தால சாமியோட பொண்டாட்டி ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னதும் ஹீரோ கிட்டே வந்து, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா சார்? என் புருஷனுக்கு சேர வேண்டியதெல்லாம் இல்லாம பண்ணிட்டீங்கல்ல, சரி அது உங்க வேலை, நான் அதை பத்தி கேட்கல. ஒரு நிமிஷம் உங்க கம்பெனி பாலிசி விட்டு வெளியே வந்து ஒரு மனுஷனா சொல்லுங்களேன். என் புருஷன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான் தான், அவன் சரி ஆவானா ஆக மாட்டானா சார்? நீங்க அதை சொல்லியே ஆகணும்னு கேட்டதும், கரெக்டான ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா சரியாயிடுவாமா, நீ எதுவும் கவலைப்படாதன்னு ஹீரோவும் தைரியமா சொல்லியிருக்காரு. இது முடிய கலர் விஷுவலுக்கு வந்தா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியே வந்த ஹீரோ காருக்குள்ள ஏறும்போது ஆல்ரெடி கார்ல டெட்டி உட்காந்துருக்கான். ஹீரோ அவனை பார்த்ததும் மெர்சலாகி துப்பாக்கியை தூக்கிடுறாரு. ஏன்னா இவருக்கு தான் அது யாருன்னு ஞாபகம் இருக்காது. டேய் டேய் விட்டா சுற்றுவா போல, நான் தாண்டா அவன் ஜிகிடி தோஸ்து. தெரிஞ்ச ஆளுங்க எல்லாத்தையும் சாமி சாமின்னு சொல்லி கழுத்து அறுப்பியே. சாமியோட பேர் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் உனக்கு தெரிஞ்சவனா தானே இருப்பேன். என் போட்டோ கூட வாங்கிட்டு தான் இருக்கும், எடுத்து பாரு. ஆமா எங்கடா போயிட்டு வர? நாட்டலியோட வீட்டுக்கு தானே. அவ கூடலாம் உனக்கு என்ன பேச்சு? ஆலகால விஷத்தை விட அவ அபாயகரமான விஷம்டா. அவ ஒரு பார்ல வேலை செய்யறா. அவ பாய் ஃப்ரெண்டு ஒரு ட்ரக் டீலர். பார்ல இவளை வச்சுதான் ட்ரக் மொத்தத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வையன், உனக்கு வேற நடக்கிறது அப்பப்போ மறந்து போயிடுது. உன்னை அழகா யூஸ் பண்ணிப்பா. அவ எது சொன்னாலும் நம்பாத, அவ கூடவே சேராத. முதல்ல அவ போட்டோல எழுதேன், நான் அவளை நம்ப மாட்டேன்னு அப்படின்னு டெடி என்னென்னமோ சொன்னதும், ஐயா இந்த திமிங்களை தீனி எழுதலாம் விடமாட்டான் அப்படின்னு அப்போதைக்கு ஹீரோ நாட்டலியோட போட்டோல இவளை நம்பாதன்னு எழுதுனதும் டெடி கார் டேஷ்போர்ட்ல இருக்க ஒரு அட்டையில, நீ தங்கியிருக்க ஹோட்டல் பேராச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இதான் அந்த ஹோட்டலோட பேரு, கரெக்டா போய் சேரு அப்படின்னு ஹீரோ தங்கியிருக்க ஹோட்டல் பேரை எழுதி கொடுத்துட்டு காரை விட்டு இறங்குறான். அவன் போனதுமே ஹீரோ அவன் போட்டோ எடுத்து திருப்பி பார்த்தா எக்காரணம் கொண்டும் இவன் சொல்ற பொய்களை நம்பாதன்னு எழுதிருக்கா. இதை ஹீரோ எப்பதான் எழுதினாரோங்க பார்த்துட்டு நாட்டலியோட போட்டோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எழுதினாரு பாருங்க, அவளை நம்பாதன்னு. அதை அழிச்சிடுறாரு. அங்க பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்லையோ ஹீரோவுக்கு ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட். இவ்வளவு நேரமா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காருல்ல, அவங்கிட்ட வேற கதை கதையா சொல்லிட்டாரு. ஹீரோ அவரோட கையில டாட்டு எதையோ ஒன்று குத்தி அதுக்கு மேல ஒட்டி இருக்க பேண்டட் இன்னும் ஆகுலங்க. இப்ப போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேண்டட் அவுத்தா அங்க யார்கிட்டையும் எப்பவும் போன்ல பேசாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஐயோகோ இது தெரியாம இவ்வளவு நேரமா நம்ம போன்ல பேசிட்டு இருந்தோமேடா அப்படின்னு ஹீரோ பட்டக்குன்னு காலை கட் பண்ண. இந்த பக்கம் கலர் விஷுவல்ல நம்ம கடைசியா என்ன பார்த்தோமோ அதுக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு காட்ட, ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள பயங்கர பரபரப்பா, மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத, இதை நம்ம நோட் பண்ணியே ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோ, கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு இவருக்கு இவரே சொல்லிக்கிட்டே பேனா கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு. அப்ப மூஞ்சில சில்லறைய வாங்கிட்டு நாட்டலிங்க வராங்க. இது நாட்டலியோட வீடு தான். என்னம்மா மூஞ்சில யாரோ வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு ஹீரோ பாவமா கேட்டதும், என்ன ஆச்சா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. நீ சொன்ன மாதிரியே நான் டாடி கிட்ட போய் பேசினேன். டெடி தான் ஜிம்மியோட பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட்டான், நீ அவனை போய் கேளுன்னு. அவன் என்ன நம்பவே இல்லடா. அந்த பணத்தை என்னமோ நான் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி நாளைக்குள்ள பணம் வரணும், இல்லைன்னா நீ அவ்வளோதானு போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா. வலிக்குதுரான்னு ஹீரோயின் அழுததும், இப்போ என்னம்மா உனக்காக நான் அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா? ஒரு பேப்பர் எடா, எங்க பேனா இல்லையேன்னு தேடும்போது என் பர்ஸ்ல இருக்குன்னு நாட்டலி சொல்றா. பேப்பர் பேனா ரெண்டையும் ஹீரோ அவகிட்டே கொடுத்து, அந்த டாட் பார்க்க ஆள் எப்படி இருப்பான், அவன் அட்ரஸ், அவனை என்ன பண்ணணும் அதெல்லாம் இதுல எழுதேன், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி அவளும் எழுதும்போது, ரொம்ப சாரிடா அவன் என்னை போட்டு அடிச்சப்போ நான் உன்னை பத்தியும் உன் காரை பத்தியும் சொல்ல வேண்டியதா போச்சு. அவனே உன்னை தேடி வருவான்னு நினைக்கிறேன், வந்தா பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோவை வெளியே அனுப்புறா. இங்க இருந்து வெளியே வந்து கார்ல ஏறின ஹீரோவை தான் டெடி ஆல்ரெடி காருக்குள்ளேயே உட்காந்து பயமுறுத்திட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தோணுது இல்ல. பட் இதுக்கு முன்னால நடந்த சீன்ல ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னால நடந்த சீன்ல அப்பவும் ஹீரோ நாட்டலியோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்காரு. இந்த தடவை நாட்டலி பரபரப்பா வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் முறா. ஏமான்னு ஹீரோ கேட்டா, டாடுன்ற எவனோ ஒருத்தவன் என் உயிர் எடுக்க வந்துட்டான்டா. என் ஆள் இருக்கான்ல ஜிம்மி, பேக் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு டெடின்ற ஒருத்தவனை பார்க்க போனான். எங்க போய் தொலைஞ்சானோ ஆளையே காணோம். அவன் எடுத்துட்டு போன பணத்தை கேட்டு டாடி இப்ப என்ன வந்து மிரட்டுறான். எனக்கு டெடி யாருன்னே தெரியாது, உனக்கு தெரிஞ்சா சொல்லாண்டா அப்படின்னு காரணமே இல்லாம நாட்டலி ஹீரோயின்ட்ட கேட்டதும், என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும், எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, டேய் ப்ளீஸ்ரா ஹெல்ப் பண்றா, அட்லீஸ்ட் இந்த டாடியாவது எனக்காக போட்டு தரல, நான் உனக்கு காசு கூட கொடுக்குறேன் அப்படின்னு நாட்டலி ஹீரோவை கொல்ல சொன்னதும், ஏமா என்னை பார்த்தா காசு வாங்கிட்டு கொல்ற ஆள் மாதிரியாமா உனக்கு தெரியுது, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஹீரோ மறுத்தா,
ஓ, நீங்க காசு வாங்கிட்டு கொல்ல மாட்டீங்க, உங்க காதலுக்காக மட்டும் கொலை பண்ணுவீங்களா? என்ன உன் பொண்டாட்டி அவ்வளோ பெரிய ஆளா? அவ ஒரு அது, நீ ஒரு இது அப்படின்னு கோவத்துல ஹீரோவோட பொண்டாட்டியா அசிங்க அசிங்கமா கேக்குறா. மெமரி லாஸ் பேஷன் தானே நீ? நான் நினைச்சா உன்னை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். தோ இப்ப நான் இவ்வளவு பேச்சு பேசுறேனே, இதை கூட நீ 2 நிமிஷத்துல மறந்துடுவ. திரும்ப வந்து நான் நல்லவ மாதிரி பேசினா உடனே நீ என்ன நம்பிடுவல்ல. உன்னை என்ன பண்றவன் பாடுறான்னு நாட்டலி பேசி பேசியே ஹீரோவுக்கு வெறிய கலப்பினதும் போலின்னு ஹீரோவை மூஞ்சிலே ஒன்று கொடுக்குறாரு. ஹீரோ அடிச்சுதாங்க அவன் மூஞ்சில இருந்து ரத்தமே வந்திருக்கு. உடனே அவ வீட்டை விட்டு வெளியே கார்கிட்ட போயிட்டா. இதை உள்ள இருந்தே பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவ சொன்ன மாதிரி இவர் எல்லாத்தையும் மறந்துடுவாருல்ல. ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை நோட் பண்ணணும். இவ எவ்வளவு வக்கர புத்தி புடிச்சவன்றதை நோட் பண்ணியே ஆகணும்னு. அதுக்காக தாங்க வீடு முழுக்க ஹீரோ பேனாவை தேடிட்டு இருந்திருக்காரு. பட் நாட்டலி தெளிவு. வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ கிட்ட கதை சொல்லும் போதே பேனா எல்லாத்தையும் எடுத்து அவ பர்ஸ்ல வச்சுட்டா. சோ ஹீரோ பழசெல்லாம் மறக்கிற வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணவ அதுக்கப்புறம் உள்ள வந்து நல்லவ மாதிரியே நாடகம் ஆடி இருக்கா. ஹீரோவும் அவளை நம்பிட்டாரு. இருக்கட்டும், ஆனா எப்படி ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு? எப்படியும் அது இதுக்கு முன்னால நடந்த ஒன்னா தானே இருக்கும். அதை காட்ட நாட்டலி தாங்க ஹீரோவை வீட்டுக்கே கூட்டிட்டு வரா. என் ஒய்ஃப் ஒருத்தவன் கொன்னுட்டான், அவனை தேடணும்ன்றதெல்லாம் ஹீரோ சொல்லிட்டாரு போல. ஏன்பா என்னென்னமோ சொன்னியே, அவனை பிடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? எப்ப நீ இங்க இருந்து கிளம்புவோம்லாம் நாட்டலி கேக்குறா. அது சொல்ல முடியாது மேடம். நான் தேடுற ஆளை பத்தி ஒரு பெரிய ஃபைலே என்கிட்ட இருக்கு. அதை வச்சுதான் எப்படியாவது பிடிக்கணும்னு ஹீரோ ஃபைல்ல எடுத்ததும், ஏன்பா என்ன நீ போலீஸ் ஃபைலே கையில வச்சிருக்க? அப்படின்னா நீ தேடுற ஆளை போலீஸே பிடிச்சிருப்பாங்கல்ல, நீ ஏன் தனியா தேடிட்டு இருக்கன்னு நாட்டலிக்கு ஒரு சந்தேகம். அப்போதான் ஹீரோ இவரோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்ற பிளாஷ்பேக்கையே சொல்றாரு. ஒரு நாள் நைட்டு ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்போ பாத்ரூம்ல யாரோ கத்துற மாதிரியே சவுண்டு. சேஃப்டிக்காக துப்பாக்கி ஒன்று எடுத்துக்கிட்டு ஹீரோ பாத்ரூம் கதவை திறந்தா மாஸ்க் போட்ட ஒருத்தவன் ஹீரோவோட மனைவிய கற்பழிக்க பார்த்திருக்கான். அங்கேயே ஹீரோ அவனை சுட்டு போட்டாரு. இதுல எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ பாக்குறப்போ 2 பேர் இங்க வந்திருக்கானுங்க. அதுல 2வது ஆள் ஹீரோவை அடிச்சு அட்டாக் பண்ணிட்டான். அதுல இருந்து தான் ஹீரோவுக்கு மெமரி லாஸும் ஆயிருக்கு. பட் போலீஸ் யாருமேங்க அங்க 2வதா ஒரு ஆள் வந்திருக்கான்றத நம்பவே இல்லை. அவன் வந்ததுக்கான தடையுமே இல்லை. அவன் எந்த வெப்பனால ஹீரோவை அடிச்சானோ அதையும் செத்தால ஒருத்தவன் அவன் கையில வச்சுட்டு போயிட்டான். ஸோ 2வதா யாரும் இல்லைன்னதும் தேடுறத விட்டாங்க. அடி வாங்கின ஹீரோவுக்கு தெரியாதா? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை பத்தின லீடெல்லாம் எடுத்து அவன் பேரோட ஃபர்ஸ்ட் நேம் ஜான், செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீல ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஜான் ஜீன்றவனை தேடணும்னு இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நாட்டலி கிட்ட சொன்னதும் அப்பவே ஹீரோ நாட்டலியே போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவ பேரையும் எழுதிக்கிட்டாரு. சரி நீ பாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு வெளியே போன நாட்டலி ஹீரோவுக்கு எல்லாம் மறந்ததும் டாடி கிட்ட போய் பிரச்சனையை பேசிட்டு வந்து அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒப்பாரி வச்சிருக்கா. இப்படி இந்த கதைக்களம் ஒரு மாதிரி போனா அங்க பிளாக் அண்ட் ஒயிட் கதைக்களத்துல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த ஹீரோ போன்ல பேசக்கூடாதுன்ற டாட்டோவை பார்த்துட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அவங்களும் திரும்ப திரும்ப பண்றாங்க. ஹீரோ போன் எடுக்கவே இல்லை. அப்ப இவர் ரூம் டோருக்கு அடியில ஒரு கவரை யாரோ உள்ள தள்ளி விடுறாங்க. போயிட்டு அந்த கவரை திறந்து பார்த்தா உள்ள சட்டையே போடாத ஹீரோவோட போட்டோ ஒன்று இருக்கு. ஆளு ஜகஜோதியா சிரிக்கிறாப்புல. பிளஸ் இப்ப ஹீரோவோட உடம்புல அவ்வளோ டேட்டோ இருக்குல்ல, போட்டோல அவ்வளோ டேட்டோலாம் இல்லவே இல்லைங்க. எப்போ எடுத்ததோ அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே திரும்ப கால் வருது. எவன் போட்டோ அனுப்பி விட்டானோ அவன் தான் போனும் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ரிசப்ஷன் ஆள் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், ஏங்க உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, நீங்க எடுக்க மாட்டீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஃபோன் எடுக்க சொன்னாரு. அவர் ஏதோ போலீஸாமே, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு, பார்த்து பேசுங்கன்னு. நீங்க போலீஸாங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்ன ஏங்க தொட்டிட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு என்கிட்ட இருந்து அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹீரோ கேட்டுட்டு இருக்கப்போ இங்க கலர் விஷுவல்ல இருந்த ஹீரோவோட பாக்கெட்ல என்னை இந்த பாருக்கு வந்து மீட் பண்ணு பை நாட்டலின்னு எழுதப்பட்ட அட்டை ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பாருக்கு போய் நாட்டலி கிட்டேயே யாருங்க அந்த பொண்ணுன்னு கேட்டதும் அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை மீட் பண்றான்னு நினைக்கிறேன். ஹீரோவை யாருன்னே தெரியல அவளுக்கு. நீங்க யாருன்னு கேட்டு ஹீரோ அவரோட கண்டிஷன்லாம் சொல்ல ஆரம்பிச்சதும், அடடா நல்லா சறுக்கு மரத்துக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கீங்களே, நீங்க தான் அந்த மெமரி லாஸ் பேஷண்டா? என் பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், அவனுக்கு உங்களை தெரியும், நடுவில் நீங்க கூட காணாம போயிட்டீங்கன்னு ஒரு போலீஸ் எல்லாம் இங்க வந்து உங்களை பத்தி விசாரிச்சுட்டு போனாரே, இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். ஆமா அவங்க பேரு டெடியா? இல்ல நீங்க டெடி அனுப்பி விட்டாளா? அட்லீஸ்ட் ஜிம்மிக்கு என்ன ஆச்சுனாச்சு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் என்னமோ கேக்குறா. யார்கிட்ட வந்து கேட்ட பாரு நீ, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மையா, அவருக்கு மெமரி லாஸ் இருக்கா அப்படின்னு 2-3 டெஸ்டையும் வச்ச ஹீரோயின், எல்லாம் சரி நீங்க யார் சொல்லி என்ன பார்க்க வந்தீங்க? அதை கேட்கும் போது ஹீரோவோட பாக்கெட்ல இருக்க அட்டையை வச்சு தானே ஹீரோ இங்க வந்தாரு, அது எப்படி ஹீரோ கிட்ட வந்துச்சுன்றதும் மிஸ்ட்ரி தான். எல்லாத்தையும் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் நாட்டலி ஹீரோவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அது முடிய பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலுக்கு வந்தா யார்கிட்டயோ போன்ல பயத்திலேயே பேசிட்டு இருந்த ஹீரோ, என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க, என் வாழ்க்கையும் சாமியோட வாழ்க்கை மாதிரியே ஆயிடுமோன்னு. ஆஹா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல மறந்துட்டான்ல, சாமிக்கு உடம்பு சரியில்லாம அவனை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சாமியோட பொண்டாட்டி துடிச்சிட்டு இருந்தால. ஒரு நாள் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா, நம்ம புருஷன் நம்மளை எவ்வளவு லவ் பண்றான், அப்படி இருக்கும்போது நம்மளை கேர் பண்ற ஒரு விஷயத்த வச்சு அவனை ஈஸியா குணமாக்கிடலான்ற ஒரு நம்பிக்கையில அவளுக்கு சுகர் இருக்கு, சாமி தானே அந்த ஊசியை பொண்டாட்டிக்கு போட்டே விடுவான்.
ஃபர்ஸ்ட் அந்த ஊசியை வந்து போட்டு விடுன்றா. சாமியும் போட்டு விட்டான். திரும்ப இவளே கடிகாரத்துல டைமை மாத்திக்கிட்டு புதுசா வந்து ஊசி போடுன்ற மாதிரி போடுன்றா. அவனே மெமரி லாஸ் பேஷண்ட். அவன்கிட்ட இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? புதுசா போறதா நினைச்சுக்கிட்டு அவனும் போட இது 3 தடவை 4 தடவை 5 தடவைன்னு ரிப்பீட் மூலம் நடந்துச்சு பாருங்க. ஒரே நேரத்துல அவ்வளவு ஊசி போட்டா என்ன ஆகும்? சாமியோட பொண்டாட்டி சாமி கிட்ட போயிட்டா. இதுக்கப்புறம் சாமியை பார்த்துக்க ஆள் இல்ல. அவன் அனாதையாகி ஒரு ஹோம்ல போய் சேர்ந்துட்டான். நாள் போக போக அவனும் அவுட்டு. அதே மாதிரி நானும் பைத்தியம் ஆயிடக்கூடாதுங்கன்னு ஹீரோ சொன்னதும், நீ தேடிட்டு இருக்கல்ல ஜான்ஜி, அவன் ஒரு ட்ரக் டீலர் தானே, அவனை யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி போன்ல சொல்றாங்க போல. அப்படியான ஹீரோ அதிர்ச்சியாக இங்க கலர் விஷுவல காட்டினதும் காரை படு வேகமா ஓடிட்டு வந்த ஹீரோ ஒரு டாட்டூ பார்லரோட வாசல்ல காரை நிறுத்திட்டு இவர்கிட்ட இருக்க ஒரு பேப்பர் எடுக்க அதுல ஃபேக்ட் நம்பர் 7ன்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு காரோட நம்பரை பேனாவால எழுதி வச்சிருக்காரு. இதை அந்த டாட்டூ பார்லருக்குள்ள போயிட்டு தொடையில டாட்டூவா போட்டுட்டு இருக்கப்பங்க டெடி அங்க வந்துடுறான். ஏண்டா 4 கால் நண்டு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டியாடா நீ, ஏன்டா இப்படி சுத்திக்கிட்டே இருக்க, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இங்க வரேன் தெரியுமா அப்படின்னு டெடி கத்தும் போது டாட்டூ போட்டுட்டு இருக்க ஆயாவுக்கு கோவம் தாங்கல. வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன், வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, அவன் வருவான் அப்படின்னு டெடிய வெளியே நிக்க சொல்லிடுது. டாட்டூவை போட்டு வெளியே போன ஹீரோவும் என்ன ஏதுன்னு கேட்டா, ஏம்பா ஒரு ரூமுக்கு அடிக்கடி ஒரு போலீஸ் கால் பண்ணி நீ தேடிட்டு இருக்க ஜான்ஜி யாருன்னு எனக்கு தெரியும், அவன் ஒரு ட்ரக் டீலர் அப்படின்னு சொன்னதோட ஒரு ரூமுக்குள்ள கதவு கடியில கவர்லாம் தள்ளிவிட்டான்ல, அவனுக்கும் ஜிம்மி கிராண்ட்ஸ்ன்ற ஒரு ட்ரக் டீலருக்கும் ஏதோ ஒரு தகராறு போலப்பா. உனக்கு இருக்க மெமரி லாஸ் பிரச்சனையை வச்சு உனக்கே தெரியாம போலீஸ்காரா உன்னை இதுக்குள்ள மாட்டி விட்டான். இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருந்த உனக்கு தான் டேஞ்சர். உனக்காக புதுசா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை மாத்திக்கோ, நான் உன் அடையாளத்தையும் மாத்தி விட்டுறேன். இப்ப யூஸ் பண்றல காரு, அதை கூட பண்ணாத, சட்டுப்புட்டுன்னு போ, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு டெடி ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறான் பாருங்க. ரூமுக்குள்ள போன ஹீரோ பாக்கெட்ல இருக்க டெடியோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பின்பக்கம் தான் அவன் சொல்ற போய் எதையும் நம்பாதன்னு எழுதப்பட்டிருக்கே, இதுக்கு மேல நான் அவன் சொன்னதை பண்ணுவேன், எஸ் ஆயிட வேண்டிதான் அப்படின்ற எண்ணத்தோட இன்னொரு பாக்கெட்டை செக் பண்ணா அதுல இந்த பாருக்கு வந்து என்ன மீட் பண்ணு பை நேட்டலின்னு எழுதப்பட்ட அட்டை ஒண்ணு இருக்கு. ஹீரோ டெடிக்கு தெரியாம இங்க இருந்து தப்பிச்சு நேட்டலியை தேடி போயிருக்காரு. எதுக்காகன்னு தெரியல. ஹீரோ பார் வாசல்ல போய் கார் நிறுத்தினதும் அப்ப நேட்டலி வெளியதான் இருக்கா. காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்காமலே ஜிம்மி நீயான்றா. காருக்குள்ள அவ தேடுற ஜிம்மி இல்ல, ஹீரோ உட்காந்துருக்காருன்னதும் அவ மூஞ்சே மாறிடுச்சு. அடுத்து அவ பாருக்குள்ள போய் பின்னாலேயே போன ஹீரோ நேட்டலி யாருன்னு கேட்டு அவ கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இதோட இந்த கலர் விஷுவல் முடியுதுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலுக்கு போனா ஹீரோ கூட போன்ல பேசிட்டு இருந்த போலீஸ், நீ தேடுற ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன் ஹோட்டல் கீழே தான் வெயிட் பண்றேன், வா நான் அவங்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போன்ல யாரோ சொல்லி ஹீரோ கீழே வந்தா மகா ட்விஸ்ட், கீழே நிக்கிறது டெடி. அங்க பேச ஆரம்பிச்சுதான் ஹீரோ டெடியை போட்டோவே எடுத்திருக்காரு. அப்பெல்லாம் போட்டோவுக்கு பின்னால எதையும் எழுதல. போட்டோ எடுத்துட்டு அவன் பேரு டெடின்றதை எழுதிட்டு அதுக்கு கீழே அவன் போன் நம்பரை எழுதிட்டு நீ தேடுற ஆள் இந்த அட்ரஸ்க்கு வருவான், போனா புடிச்சிடலான்னு டெடி சொல்லி படம் ஆரம்பிக்கும் போதே கைவிடப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங்கை பார்த்தோம்ல, அந்த அட்ரஸை கொடுத்து அனுப்புறான். அப்ப பாத்தீங்கன்னா படம் முழுக்க ஹீரோ ஒரு காரை யூஸ் பண்ணாரு இல்ல, அந்த கார் ஹீரோ கிட்ட இல்ல. ஆரம்பத்துல ஹீரோவும் டெடியும் இங்க வரும்போது பில்டிங்க்கு வெளியே அனாமத்தா ஒரு கார் நினைச்சு பாருங்க, அதுதான் ஹீரோவோட கார். காரை பில்டிங் வாசல்ல நிறுத்திட்டு ஹீரோ உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துல ஜிம்மி வராங்க. அவன் எதிர்பார்த்து வந்தது என்னவோ டெடியை தான். பட் இங்க இருக்கிறது ஹீரோ இல்ல. அவனுக்கு ஏற்கனவே ஹீரோ யாரு, ஹீரோவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீயா டெடி கூட பார்த்த ஆள் தானே நீ என்ன பண்ற இங்க, டெடி எங்க அப்படின்னு அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவன் தான் நம்ம பொண்டாட்டியை கொண்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் சட்டை பேண்டெல்லாம் கழட்டி தூக்கி போட சொன்ன ஹீரோ சுட்டுறாரு. அப்புறம் அவன் கழட்டி போட்ட சட்டையெல்லாம் இவர் எடுத்து மாட்டிக்கிட்டு இவர் போட்டிருந்த ஷர்ட் ரத்தம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் பாடியை பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர இன்னும் சாகாம அரகுற உயிரோட இருக்கான் ஜிம்மி. நடுவுல சாமி சாமி அப்படின்னு உளர்னாம் பாருங்க. ஹீரோவுக்கு மண்டையே வெடிக்குது. ஹீரோ யார்கிட்ட நல்லா பேசுவாரோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த பேரை சொல்லுவாரு. இந்த பேரை ஜிம்மி சொல்றான்னா அவன் நம்ம கூட நல்லா பழகின ஆளா தான் இருக்கணும். என் வீட்லயே வந்து சம்பவம் பண்ணிட்டு சம்பவம் பண்ணவனே என் கூட நெருங்கி பழகுவானா? கிடையாது கிடையாது, ஏதோ ஒன்று இடியுது அப்படின்னு ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வந்து வெளியே எட்டி பாக்குறப்போ டெடி ஜிம்மி ஓடிட்டு வந்த காரையே ஸ்கேன் பண்றான். சும்மா அப்போதைக்கு ஹீரோ பழச மறந்த மாதிரி, சார் சார் இங்க வாங்கலாம், உள்ள ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டான் சார், என்னாச்சுன்னு தெரியல, வந்து காப்பாத்துங்கன்னு ஆக்டிங்க போட்டதும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் போலீஸ் தான், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு டெடி ஐடி கார்டெல்லாம் காட்டி அவனே லாக் ஆயிட்டான். சட்ட காலரை புடிச்ச ஹீரோ ஜிம்மி சாவறதுக்கு முன்னால என்கிட்ட சொன்னான், கார்ல வேணா 2 கோடி ரூபா பணம் இருக்குடா, அதை எடுத்துக்கிட்டே என்ன விட்டுறான்னு. அவன்கிட்ட ஒரு ட்ரக் டீலிங்க முடிச்சு தரேன், பணத்தை எடுத்துட்டு இங்க வான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வர பணத்தை ஆட்டியா போடுறதுக்கு அவனை கொல்ல என்ன யூஸ் பண்ணிருக்க இல்ல? அப்படி இல்லனா அவனுக்கு எப்படா சாமின்ற பேர் தெரியும்? நான் அவன் கூட பேசியிருந்தானே தெரியும்.
இப்படின்னு ஹீரோ வண்டியா கேக்குறாரா? இந்த பாயிண்ட்ல தாங்க நீங்க நான் ஏன் டைரக்டரே இந்த கதை எழுதுறதுக்கு முன்னால இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம யோசிப்போம்னு நினைச்சிருப்பாரா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ வெறியான ஒரு ட்விஸ்ட். இப்ப என்ன, உனக்குன்னு ஒரு பொய் கதையை சொல்லிக்கிட்டு நீ ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க, அந்த கதை அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அப்படின்னு டெடி சொன்னதும் ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றேன்னு கேட்டதும், அட ஆமாண்டா, சாமின்னு ஒருத்தவன் இருந்தான் தான், இன்சூரன்ஸ் காசு வாங்குறதுக்கு ஃப்ராடு பண்ணான் தான், ஆனா அவனுக்கு பொண்டாட்டியே இல்லை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீ எதை சாமியோட கதை நினைச்சிட்டு இருக்கியோ ஆக்சுவலா அது உன்னோட கதை. உன் வீட்டுக்கு 2 பேர் சம்பவம் பண்ண வந்தானுங்கல்ல, அப்போ உன் பொண்டாட்டி சாகலாம் இல்ல பொழிச்சிட்டா. பட் உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. சாமியோட கதையில சாமிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் எப்படியெல்லாம் சண்டை வந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு கதை சொன்னியோ, அது உன் வாழ்க்கையில நடந்தது. உன் பொண்டாட்டிக்கு சுகரு, அவளுக்கு நீ தான் ஊசி போடுவ. அவன் மேல இருக்க காதலை யூஸ் பண்ணி எப்படியாவது உன்னை காப்பாத்த நினைச்ச உன் பொண்டாட்டி ஊசியை ரிப்பீட் மோட்ல போட சொல்லியிருக்கா. நீயும் போட்டு அவளை கொன்னதே நீ தான் செல்லும். பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நீயா என்ன நினைச்சுக்கிட்ட, வீட்டுக்கு வந்த 2 பேர் தான் என் பொண்டாட்டியை கொன்னானுங்க, அதுல ஒருத்தவன் தப்பிச்சிட்டான், அவனை கொல்லாம விட மாட்டேன்னு துடியா துடிச்ச. சரி பையன் பார்க்க பாவமா இருக்கியே அப்படின்னு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணி 1 வருஷம், எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாலேயே உன் பொண்டாட்டி அப்படி பண்ண உண்மையான ஜான்ஜி யாருன்னு கண்டுபிடிச்ச. நீ அவனை போட்டும் தள்ளிட்டப்பா. அப்ப நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் அவனை எடுத்த போட்டோ தான் உன் ரூம் டோருக்கு அடியில நான் அனுப்பிவிட்டேன் பாரு. சட்டையே இல்லாம சிரிச்சிட்டு இருந்தல்ல அந்த போட்டோ. நினைச்சதை பண்ணிட்டியே, அதுக்கப்புறமாச்சு அதை விட்டியா? போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப நான் ஜான்ஜியை தேட போறேன், அவனை கொல்ல போறேன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. உன்னை என்னால என்ன பண்ண முடியும்? அதான் நான் நீ கேட்டதை பண்ணிட்டேன், பதிலுக்கு ஒன்ன வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு பல நாளா பிளான் போட்டு ஜிம்மி கிட்ட இருந்து பணத்தை வாங்க உன்கிட்ட போன்ல நீ தேடிட்டு இருக்க ஆளு ட்ரக் டீலரு, அவன் இவன் தானு கோத்தே விட்டேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கவா போது, கொஞ்ச நேரத்துல மறந்துட போற, திரும்ப ஜான்ஜியை தேட போற. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஜான்ன்ற ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஜீன் ஆரம்பிக்கிற செகண்ட் நேம் வச்சிருக்க ஆளுங்களுக்கா பஞ்சம். நான் உன் லைன்ல அப்படிப்பட்ட ஆளுங்களையே இழுத்து விடுறேன்ப்பா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. என்ன எப்படி நம்ம டீலு அப்படின்னு நல்லா அகலமா வளர்ந்த ஆமை மாதிரி இருந்துகிட்டு டெடி தென்னாவட்டு பேச்சு பேசுறான். அப்ப ஹீரோ ஒண்ணும் பண்ணல, அவன் கார் சாவியை பிடுங்கி வெளியே வந்து அதை தூக்கி போட்டவரு அவன் சாவியை தேடிட்டு இருக்க கேப்ல இவரோட கார்ல போய் உக்காந்து அப்பதான் அவனோட போட்டோவுக்கு பின்னால இவன் சொல்ற பொய் எதையும் நம்பாதுன்னு எழுதிருக்காரு. அவனை அப்படியே விட ஹீரோவுக்கு மனசும் இல்ல. எவ்வளோ ட்ரிக்கா நீ என்னை ஏமாத்திட்ட. நீ சொல்றது கரெக்டு தான். இப்ப நடக்கிறது எனக்கு மறந்ததும் திரும்ப நான் ஜான்ஜியை தேட ஆரம்பிப்பேன். ஆனா அப்படி நான் தேடும் போது நான் தேட போற ஜான்ஜி நீயா தான் இருக்கணும். அந்த மாதிரி உன்னை தேடி வந்து கொன்னாதான்டா என் மனசே சாந்தி அடையும் அப்படின்னு ஹீரோ இவருக்கு எதிரில் இருந்த டெடியோட கார் நம்பரை ஃபேக்ட் நம்பர் 7 இதுதான் ஜான்ஜியோட காரு அப்படின்னு பேப்பர்ல எழுதிக்கிட்டு ஹீரோ கையில கன் இருக்கு. இந்த கன் மூலியமா யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு புல்லட் எல்லாம் கழட்டி இவரோட கார்லயே வச்சவரு ஜிம்மி எடுத்துட்டு வந்த 2 கோடி ரூபா காசும் அவன் கார்ல தானே இருக்கு. ஹீரோ அவர் காரை எங்கேயே விட்டு நான் அவன் கார்ல டிராவல் பண்ண போறேன்னு கிளம்புறாரு. டே உண்மையாவே நீ பைத்தியமாடா, ஆல்ரெடி அவன் ட்ரெஸ் தான் நீ போட்டிருக்க, இப்ப கொலை பண்ண அவன் கார்லயே போறான்ற பிரச்சனை ஆயிடும்டா. சொன்னா கேள்றான்னு டெடி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன்கிட்ட தான் கார் சாவி இல்லையே, அவனால ஹீரோவை ஃபாலோ பண்ண முடியாது. இங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு கிளம்பின ஹீரோ போற வழியில ஒரு டாட்டூ பார்லரை பார்த்துட்டு அதுக்குள்ள ஹீரோவுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஃபேக்ட் நம்பர் 7ன்னு போட்டு டெடியோட கார் நம்பர் எழுதினாருல்ல, அந்த பேப்பர் மட்டும்தான் ஹீரோ கையில இருக்கு. இது நமக்கு மறந்துடக்கூடாது, நம்ம உடம்போடவே இது இருந்தாதான் சரி வரும்னு டாட்டூ பார்லர்ல டெடியோட கார் நம்பரை பச்சை குத்திருக்காரு. அந்த கேப்ல டெடி ஹீரோ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டான். எப்படியாவது ஹீரோவை இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும்னு அவன் நினைச்சான். ஆனா விதியை பாருங்க, ஹீரோ போட்டிருந்தது ஜிம்மியோட ட்ரெஸ் இல்லையா. நாட்டலி ஜிம்மிக்கு எழுதி கொடுத்துருக்கா போல, வேலை முடிஞ்சதும் என்னை இந்த பார்ல வந்து மீட் பண்ணுன்னு கோட் பாக்கெட்ல இருந்த அந்த அட்டையை வச்சு ஹீரோ நாட்டலி கிட்டே போயிட்டாரு. ஹீரோ போட்டிருக்கிறது நம்ம ஆளோட ட்ரெஸ், எடுத்துட்டு வந்ததும் நம்ம ஆளோட காரு. ஒருவேளை ஜிம்மி காணாம போனதுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு ஸ்டார்டிங்ல நாட்டலிக்கு சந்தேகம் தான். அதனாலதான் சண்டை நடக்கும்போது கோவத்துல நான் உன்னை யூஸ் பண்ணிக்க போறேன்லாம் கூட சொல்லியிருக்கா. பட் போக போக ஹீரோவோட உண்மையான கண்டிஷன் தெரிஞ்சு தான் மனைவி மேல ஹீரோ எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டதும் அவ ஹீரோ என்ன கேட்டாரோ அதை செஞ்சு கொடுத்து உதவி பண்ணதாங்க பாத்திருக்கா. சோ அப்பையில இருந்து நம்ம ரிவர்ஸ்லயே பார்த்தது. இதுக்கப்புறம் ஒன்னொன்னா நடந்தது தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ற கதையா. எவன் ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிட்டானோ லாஸ்டா அவன் ஹீரோவோட கையால செத்தே போயிட்டான். என்ன அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். ஆக இப்ப இந்த படம் முடியுதா இல்ல ஆரம்பிக்குதான்னு என்னால சொல்ல முடியல. கேள்விக்குறியோடையே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.